வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சேவேஜ் தமிழ்னா உங்க ஏ ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு நம்ம வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் தான் பார்க்க போறோம். நம்ம மிஸ்டர் சேவேஜ் தமிழ்ல இப்போ வரையுமே டிராகன் பால் எபிசோட்ஸ் தான் போட்டுட்டு இருக்கோம். அதை தாண்டி புது புது கண்டென்ட்ஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுல ஒரு முக்கியமான கண்டென்ட்டா இந்த வாட் இஃபை இப்போ எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். நீ டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் வந்து வாட் இஃபை பத்தி வந்துடும். ஏன்னா டெய்லி ஒரு எபிசோட்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்றாங்க. அதனால டெய்லி ஒரு எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ கண்டிப்பா வந்துடும். இது போக டைம் கிடைச்சுன்னா கண்டிப்பா டிராகன் பால் எபிசோட்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை மட்டும் கொடுங்க. ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நெபுலா அவங்களோட வாட் இஃப் தான் பார்க்க போறோம். நெபுலாவோட வாழ்க்கை ஒருவேளை வாட் இஃப் இப்படி சேஞ்ச் ஆயிருந்தா அது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட லைஃபோட ஆல்டர்னேட் வெர்ஷன் என்ன அப்படின்றத இன்னைக்கு இந்த எபிசோட். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 1 ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஜாண்டார் பிளானட்டை தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு இடத்துல ஒருத்தர் கீழே விழுந்திருக்காரு அடிபட்டு. அவங்கள பார்க்கறதுக்காக ஒரு சோல்ஜர் ஒருத்தவங்க நடந்து வராங்க. அவங்க வேற யாரும் இல்லை, அவங்க தான் நெபியூலா. யார் கீழே விழுந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம யாண்டு தான் விழுந்திருக்காரு. அவர் ஷோல்டரில் யாரும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஷோல்டரில் அட்டாக் பண்ணி அவர் இறந்துட்டாரு, அங்கே விழுந்திருக்காரு. ஸோ கரெக்டாக மேலே வந்து லைட் அடிக்குது. யாருன்னு பார்த்தா நிறைய நோவா காப்ஸ் கீழே இறங்குறாங்க. அதில் ஒரு நோவா காப்போட ஹெட்டெல்லாம் வந்து இறங்குறாரு. அவர் நெபியூலாவை பார்த்து ஓகே இதுக்கு மேலே நீ எதுவும் பண்ண வேணாம், நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கமான் பாய்ஸ், இங்க நம்மளோட வேலை முடிஞ்சு அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே பார்க்காம வேலை முடிஞ்சுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது உனக்கு தான் நான் ஒன்றும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ கிரிமினல் தானே அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, கிரிமினலா இருந்தேன் இப்போ இல்லை, இப்போ நான் நோவா காப்ஸ்ல நானும் ஒரு சோல்ஜரா சேர்ந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. கட் பண்ணா இந்த வாட் இஃப் சீசன் 2ஓட கிரெடிட்ஸ் போட ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம வாட்சர் அவரோட ஸ்டைல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க டைம் லைன், மல்டிவர்ஸ், யூனிவர்ஸ் இது எல்லாமே இப்போ வேற விதமான நிறைய பேரலல் யூனிவர்ஸ் ஸ்டோரிலாம் தனியாக ஆல்டர்னேட்டா நிறைய போயிட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு ஸ்டோரியா உங்களுக்கு சொல்றேன், சோ என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு வாட் இஃப் சீசன் 2ஓட ஸ்டார்டிங் கிரெடிட்ஸை கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம வாட்சர் நெபியூலா எப்படி இப்படி ஜாண்டார்ல ஒரு காப்ஸா மாறுறாங்க அப்படின்றதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி வந்து நமக்கு நரேட் பண்றாரு. ஆக்சுவலா தானஸ்க்கு ஒரு அடியால தான் ரோடின் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. நம்ம தானஸ் மேல ரோடினுக்கு கோவம் இருந்திருக்கும். பட் தானஸ் எதுவும் எதிர்த்து பேசாம எதிர்த்து சண்டை போடாம அப்படியே அமைதியா இருப்பாரு. பவர் ஸ்டோன் வந்ததுக்கு அப்புறம் தான் எதிர்த்து சவுண்டே விட்டுருப்பாரு. பட் இந்த யூனிவர்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் லைனை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இவர் தானோஸையே டிஃபீட் பண்ணிட்டாரு வித்தவுட் பவர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ தானோஸை மட்டும் டிஃபீட் பண்ணல, அவரோட மொத்த ஆர்மியே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் பண்ணிட்டு நம்ம ரோடின் அவருக்குன்னு ஒரு ஸ்பேஸ்ஷிப், அவருக்குன்னு ஒரு பவர்ஃபுல்லான ஆர்மியை வச்சுக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ அந்த ஒரு டைம்ல ஒரு ஆளா நம்ம நெபியூலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ்ல தன்னந்தனியாக மிதந்துகிட்டு இருக்கும்போது அப்போ நோவா காப்ஸோட நோவா பிரைம் வந்து நம்ம நெபியூலாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நெபியூலா வந்து அந்த ஒரு நோவா காப்ஸ்ல ஒருத்தங்களா சேர்த்து அவங்க வந்து ஒரு சோல்ஜரா மாத்துறாங்க. ஸோ நெபுலா வந்து அதுக்கப்புறம் நோவா காப்ஸோட ஒன்று சேர்ந்து அவங்கள ஒருத்தங்களா மாறிடுறாங்க. பட் ரோடினோட ஒரு பரம எதிரிகளான நோவா அந்த பிளானட்டை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு, இந்த ஜாண்டார் பிளானட்டை அழிக்கணும்னு. அப்போ நோவா பிரைம் என்ன செய்யறாங்கன்னா அந்த ஒரு பிளானட்டை சுற்றி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஷீல்டை வந்து போட்டுடுறாங்க. இந்த ஷீல்டை தாண்டி நம்ம ரோடினால உள்ள வர முடியாது. இந்த ஷீல்டு கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு இந்த ஷீல்டு விலகவும் செய்யாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஷீல்டு இது. 50 வருஷத்துக்கு இந்த ஜாண்டார் பிளானட்ல இருக்கக்கூடியவங்க வெளியவும் போக முடியாது, வெளியிருந்து யாரும் உள்ளேயும் வர முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு. இப்போ நெபுலாவும் என்ன சொல்றாங்கன்னா ரோடின் என்னோட ஒரு ஃபேமிலியை அழிச்சு என்னை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டான், இப்போ எனக்கு செகண்ட் ஃபேமிலி மாதிரி இது வந்து எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் அமைஞ்சிருக்கு, இதே அவன் அழிக்க வரான், நான் அழிக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நெபுலா இந்த ஜாண்டார் பிளானட்டை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ இந்த ஜாண்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கட் பண்ண இப்போ பிரசன்ட் டேவை காட்டுறாங்க. நம்ம யாண்டோ வந்து அந்த ஒரு நோவா காப்ஸ் எல்லாருமே தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க போற வரையும் ஓரமா நின்று அவங்க போயிட்ட வரையும் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு நெபுலா மறுபடியும் அதே ஸ்பாட்டுக்கு வராங்க. அங்க வந்து யாண்டு எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ நெபுலா என்ன செய்யறாங்கன்னா யாண்டோட பழைய ஃபுட்டேஜை போட்டு காட்டுறாங்க. அப்போ அவர் இந்த விசில் அடிப்பாரு. அவரோட ஒரு வெப்பன் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஸ்பீடா நம்ம நெபுலாவை நோக்கி வரும். அவங்க அதை கேட்ச் பிடிச்சிருவாங்க. பிகாஸ் யாண்டோ வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க, பட் அவரோட வெப்பனை வந்து எடுத்துட்டு போகாம மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு விசில் சவுண்டை கேட்டாலே அந்த ஒரு வெப்பன் நம்ம யாண்டோ தேடி வரும். அதை யூஸ் பண்ணி அந்த வெப்பனை நம்ம நெபுலா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த வெப்பனை கையில எடுத்தோன்னே அவங்க முன்னாடி ஒரு ப்ரொஜெக்ஷன் தெரியுது. இதை பார்த்து அவங்களுக்கு என்னன்னே புரியல, இது என்ன ப்ரொஜெக்ஷன், இது எதை குறிக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. ஸோ யாண்டோட அந்த வெப்பன் எடுத்துட்டு ஸ்பேஸ் ஷிப்ல நம்ம நெபுலா போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நோவா பிரைம் கால் பண்றாங்க. அதை அக்செப்ட் பண்ணி அவங்க பேசிட்டு இருக்கும்போது நோவா பிரைம் என்ன சொல்றாங்கன்னா நீ இந்த மாதிரி யாண்டோட கிரைம் ஸ்பாட்ல இருந்தன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமா நாங்க இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பாஸ்ட் இருந்துச்சு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா எங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாஸ்ட் இருந்தது, பட் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, உங்களை ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி நெபுலா சொல்றாங்க.
சொல்றாங்க. இல்ல இல்ல எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ என்ன என்னைக்குமே ஏமாத்த மாட்ட, பட் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், இது ஒரு காலை பிரைவேட்டா மாத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க அதை வந்து பிரைவேட் காலா மாத்துறாங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. இப்போ நோவா பிரைம் என்ன சொல்றாங்கன்னா, யாண்டு ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கான், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளானட்டா காப்பாத்துறதுக்கு அது நம்ம கை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒரு விஷயத்தை எடுத்தேன் ஆனா எனக்கு அதை பத்தி ஒண்ணுமே சுத்தமா தெரியல, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன வேணா செய், அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம ஜாண்டரை காப்பாத்து, ஜாண்டர்ல மறுபடியும் ஒரு சூரிய உதயத்தை நான் பார்க்கணும், அதுக்காக நீ என்ன வேணா செய் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னால் நான் முடிஞ்சதை நான் செய்கிறேன் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் நம்ம நெபியூலா ஒரு பாருக்கு போகிறாங்க. அந்த பாரில் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூட் இருக்காரு, நம்ம கார்க் இருக்காரு, நம்ம ட்ராக்ஸ் இருக்காரு, பார்க்குறதுக்கே பயங்கர ஃபன்னாக இருக்குது. அந்த பாரே செம ஃபன்னாக போயிட்டு இருக்கு. அங்கே நம்ம ஹவர்ட் டக்கும் இருக்காருங்க. ஸோ அவர் தான் அந்த பாரே எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அந்த பாருக்கே அவர் தான் ஓனர் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அவருக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்க் நம்ம க்ரூட்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆஸ் அ பார் அட்டெண்டரா. ஸோ நம்ம நெபியூலா அவரை போய் நேராக மீட் பண்ணி இந்த மாதிரி யாண்டோட அந்த ஒரு வெப்பனை காட்டுறாங்க. நம்ம ஹவர்ட் டக் நிறைய பொண்ணுங்களோட ஜாலியாக உட்காந்து பார்ல என்ஜாய் பண்ணிருக்கும் போது திடீர்னு இந்த வெப்பனை கொடுத்து டிஸ்டர்ப் பண்றாளே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு செம கடுப்பாய் சுத்தி இருக்க பொண்ணுங்களா போங்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெபியூலாட்ட பேசுறாரு. சரி ஓகே, யாண்டோட வெப்பன் ஒன்றை இருக்குன்னா இப்போ யாண்டு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமா அவன் இந்த ஜாண்டாரை காப்பாத்துறதுக்காக உயிர் தியாகம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இந்த ஒரு வெப்பன்ல இந்த ஒரு விஷயம் இது என்னன்றதை எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஜெக்ஷனை காட்டுறாங்க. இதை ஹவர்ட் டக் பாக்குறாரு. எனக்கு இது புரியல, இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெபியூலா கேட்கறாங்க. அதான் நானும் கேட்கிறேன் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கேட்கிறாரு. ஸோ இவருக்கும் ஒன்றும் தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு, உனக்கு எல்லாம் தெரியும் நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி இவங்க சரி எனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம காருக்கு உள்ள வராரு ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு. அப்போ அவர் இதை பார்த்து, ஓ இதுவா, இது எனக்கு தெரியுமே, இது ஜாண்டரோட ஒரு மெயின் கோர்னே சொல்லுவோம், டேட்டா கோர் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு எப்படி அதை பத்தி தெரியும்? எனக்கு நிறைய தெரியுங்க, உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னடா என்கிட்ட திமிரா பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது டேட்டா கோரா அப்படின்ற மாதிரி நம்ம நெபியூலா கேட்கறாங்க. இந்த டேட்டா கோர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்கள ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த டேட்டா கோரை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளானட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான ஷீல்டு அதோட கோட்ஸ் இதில் காப்பியாக இருக்கு, இதை வச்சு தான் அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. ஒருவேளை இது மட்டும் தப்பானவங்க கையில் கிடச்சிச்சுன்னா அப்போ டெஃபினட்டாக அவங்க நினச்சபடி இந்த ஷீல்டை மாற்றி அமைச்சிக்க முடியும், அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக கண்டிப்பாக இந்த பிளானட்டே வந்து பார்த்தீங்கன்னா நாசமாயிரும். ஆல்ரெடி 50 வருஷம் ஷீல்டை மூடி வச்சு சூரிய ஒளியே இல்லாமல் இங்கே ஆல்ரெடி நாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே பயப்படுறாங்க. நான் இப்போ இந்த கேஸில் தான் இருக்கேன், நான் இதை கண்டிப்பாக எடுத்து நடத்துவேன், இதை நான் நல்லபடியாக கொண்டு போவேன், இது யார் கெட்டவங்க கையிலேயே கிடைக்க விடாம தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நெபியூலா வந்து கிளம்புறாங்க. இந்த ஒரு டேட்டா கோரை ரீச் பண்ணும், இது எப்படி ரீச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஒருத்தர் ஞாபகம் வருது. அவர் மூலமாக போய் இந்த இடத்துல நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, யாண்ட்ரா. கேப்டன் மார்வல் 1ல வில்லனா வருவானே ஃபைனல் வரையும். ஸோ நம்ம கேப்டன் மார்வலுக்கு பெரிய தலைவலியாக இருப்பானே, அவங்க கூட வேலை செஞ்ச ஒருத்தவன் க்ரீ எம்பையரோட சோல்ஜர், அவன் தான் யாங் ராக். பட் இவன் வந்து இப்போ ஜாண்டர்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரிசன்லாம் மாட்டிட்டு இருக்கான். அவனை வச்சு தான் இந்த ஒரு டேட்டா கோரை வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக அந்த பிரிசனுக்கு நம்ம நெபியூலா போயிட்டு இருக்காங்க. நம்ம நெபியூலா அவரை மீட் பண்ணி அவங்கள ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாம, நான் தான் உன்னை அரெஸ்ட் பண்ணேன், ஆனா உன்னை வெளியே விடுறதுக்கும் என்னால் மட்டும்தான் முடியும், நான் நினைச்சேன்னா உன்னை ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமா உன்னை பிரிசன்ல இருந்து டோட்டலா உன்னை ரிலீஸ் பண்ண முடியும், அதுக்கு நீ எனக்கா அவனு செய்யணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டீல் பேசுற மாதிரி டீல் பேசி அந்த ஒரு பிரிசன்ல இருந்து அவங்க 2 பேரும் சேர்ந்து தப்பிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய காப்ஸ் எல்லாம் இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்காக வரும்போது நெபியூலா இன்டெலிஜென்ட்டா என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய எல்லா பிரிசன் கேட்சையும் திறந்து விட்டுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கும்போது அதை டைவர்ட் பண்ணி இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க இருந்து தப்பிச்சு இவங்க போக வேண்டிய இடத்துக்கு போறாங்க. அவங்க வந்து பிளானட்டுக்கு ரொம்பவே கீழே, பிளானட்டுக்கு அடியில் அவங்க போகணும், பிளானட்டோட ஒரு மைய கோர்னே சொல்லலாம். அங்கதான் இப்ப போயிட்டு இருக்காங்க. நிறைய படிக்கட்டுகள் இருக்கு, இதுல போயிட்டு இருந்தா விடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி 2 பேரும் கடுப்பாய் பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம யாண்ட்ராக் என்ன செய்யறாருன்னா, அவர் சைட்ல ஒரு செவுதை உடைச்சு பார்க்கும்போது அங்க நிறைய வயர் லைன்ஸ் இருக்கு, இது மூலமா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க 2 பேரும் அதில் சறுக்கிக்கிட்டே செம்ம ஸ்பீடா அங்க இறங்குறாங்க. நினைச்ச மாதிரியே கீழே போயிடுறாங்க. போய் அங்க ஒரு கீபேட் இருக்கு, அது மூலமா டைப் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் வச்சு நீ அதை ஓபன் பண்ணிடுவா, நான் நம்பணுமா, உன்னால அதெல்லாம் முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க நக்கலா கேட்டுட்டு இருக்க. இவர் என்ன செய்யறாருன்னா அந்த சிஸ்டமா ஓவரா ஒர்க் பண்ண வச்சு அதை ஓவர் ஹீட் பண்ணிடுறாரு. ஸோ ஓவர் ஹீட் பண்றதுனால இப்போ ரொம்ப ஹீட் ஆயிருச்சு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி அதை கூல் பண்றதுக்காக வாட்டர் வருது. அந்த வாட்டர் போற அந்த ஒரு கேப்ல அந்த டனல்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுமே அந்த வாட்டரா சேர்ந்து உள்ள போயிடுறாங்க. ஸோ அந்த வாட்டர் கூல் பண்ணிட்டு ட்ரெயின் ஆனோடனே இவங்க அந்த ஓவருக்குள்ள போயிடுறாங்க அந்த கேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு. நெபியூலா இதை பார்த்து, ஓ இதுதான் அந்த டேட்டா கோர் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் ஜாண்டரோட மெயின் ஃப்ரேம் கோர் அப்படின்னு சொல்றாரு. இதை எந்த விதமான ஆக்சஸும் பண்ண முடியாது, லைக் பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், ஒயர், இதை வச்சு எதை வச்சும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஒன்லி சைபாக்ஸால மட்டும்தான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம நெபியூலா போறாங்க. அவங்களோட ஹெட்ல அந்த ஒரு கோர் வந்து உடனே ஒட்டிக்குது. நான் சொன்னேன்
இல்லை அப்படின்ற மாதிரி யாண்ட்ராக் சொல்றாரு. உடனடியாக நம்ம நெபியூலா அதில் இருக்கக்கூடிய அந்த கோட்ஸை வந்து அவங்களோட மைண்ட்ல டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யாண்ட்ராக் என்ன செய்யறாருன்னா பின்னாடி இருந்து வந்து அவங்களோட ஹெட்ல ஒரு பென்ட்ரைவை குத்தி அவங்களோட டேட்டால ஏறின எல்லாத்தையும் இவர் காப்பி பண்ணிக்கிட்டு அதை லாக் அவுட் பண்ணிடுறாரு. இங்க நம்ம நெபியூலாக்கு ஒண்ணுமே புரியாம அவங்க செம டயர்ட் ஆகி கத்துறாங்க. இதை யூஸ் பண்ணிட்டு அந்த சிஸ்டம் மறுபடியும் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி தண்ணி வரும்போது ஜாண்டரை பத்தி கவலைப்படாத, ரோடின் அதை பத்தி நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காரு, அதை வச்சு நாங்க நிறைய பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் அந்த பென்ட்ரைவ் காப்பி பண்ண பென்ட்ரைவ் எடுத்துட்டு அந்த வாட்டர் மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் வந்த வழியாவே அவர் போயிடுறாரு. நெபியூலா வந்து பாத்தீங்கன்னா அதே வழியா தப்பிச்சு போலான்னு பார்க்கும்போது அந்த வழி மூடிது. சுத்தி பார்க்கும்போது இன்னொரு எக்ஸிட் வழி தெரியுது. ஸோ அது மூலமா நம்ம நெபியூலா எப்படியோ கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. வெளியே வந்தா எப்படியோ ஃபைனலா தப்பிச்சு வந்துட்டா பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம யாண்ட்ராக் அண்ட் நம்ம நோவா பிரைம், ஸோ இவங்க 2 பேருமே அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. இதை பார்த்து நெபியூலாக்கு பயங்கரமான ஷாக்கு. ஸோ இவங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஓகே இதெல்லாம் உங்களோட பிளான் தானா, யாண்டோவை கொன்னு அவரோட கேஸ் என்ன எடுக்க வச்சு இவனை ரிலீஸ் பண்ண வச்சு இந்த ஒரு இடத்துக்கு வந்து அந்த டேட்டா கோட்ஸை ஒன்லி சைபாக்ஸால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றதை தெரிஞ்சு என்ன வேணுக்குள்ளே இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கீங்க, இது எல்லாமே உங்களோட பிளான் கரெக்டா, ஆனா ஏன் இதை செஞ்சீங்க, வெக்கமா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம நோவா பிரைம் என்ன சொல்றாங்கன்னா ரோடின் எனக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கான், அவன் வந்தாலுமே என்னதான் ஜாண்டாருக்கு ஒரு முக்கியமான ஒரு லீடரா போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான், கண்டிப்பா நான் அவனை நம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த ரோடின் பேச்சை கேட்டுட்டு இப்போ இவங்க இவ்வளவு விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்தமா ஜாண்டாரை கொண்டு போய் ரோடின் கையில கொடுத்துட்டு இவங்க பக்கத்துல நிக்க போறேன் அப்படின்ற மாதிரியான வேலை தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன காப்பாத்தி இவ்வளவு பத்திரமா பாத்துக்கிட்டீங்க, நீங்களே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னும் போது ஏய் நீ ஒரு மிஷின், நீ என்ன வேற ஏதாவது எதிர்பார்த்தியா, நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அவங்களோட நோவா காப்ஸை சொல்லி இவளை கொன்றுங்க, இவளை கொன்னுட்டு இவளோட ஒரு சின்ன பாட்டு கூட கிடைக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க வந்து கிளம்புறாங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெபுலாவை போட்டு அடின்னு அடிச்சு பொழந்து எடுக்கிறாங்க. அவங்க உடம்புல எல்லாம் எலக்ட்ரிக் ஷாக்ஸை கொடுத்து அவங்கள வந்து டார்ச்சர் பண்றாங்க. அவங்க ரோபோ அவங்க வந்து ஒரு சைபாக்குறதுனால அதிகமான டேமேஜஸ் அவங்க பார்ட்ஸ்ல ஏற்படுது. ஸோ ஃபைனலா அவங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டு அவங்க எல்லாரையும் சமாளிச்சுட்டு அங்க இருந்து ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ல குதிச்சு நம்ம நெபுலா தப்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு அண்டர் கிரவுண்ட்ல நெபுலா நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க பாடி ஃபுல்லா உடஞ்சு பயங்கரமான டேமேஜஸ் ஏற்பட்டிருக்கு. அப்போ ஜாண்டால இருக்கக்கூடிய எல்லா மக்களும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெபுலா நோவா காப்ஸ் அந்த ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்றனால அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு கத்துறாங்க. இது மூலமா என்ன தெரிய வருதுன்னா ஜாண்டார்ல உள் மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அபிஷியல்ஸை கண்டாலே பிடிக்கல அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இவங்க மறுபடியும் பாருக்கு வந்து நம்ம ஹவார்ட் டக்கை பாக்குறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணு, அவங்க என்ன பீட்ரே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நெபுலா டயர்டாகி கீழே விழுந்துறாங்க. ஸோ வேற வழியே இல்லாம ஹவார்ட் டக் என்ன செய்யறாருன்னா அவங்க உடம்ப வந்து ப்ராப்பரா எல்லா பாட்சையும் மாத்தி அரேஞ்ச் பண்ணி நெபுலாவை ரெடி பண்ணிடுறாங்க. முக்கியமா நம்ம யாண்டு மண்டையில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபின்னையுமே பாத்தீங்கன்னா இதுல மாட்டிடுறாங்க. இதன் மூலமா யாண்டு என்ன பண்ணுவாரோ அதையும் நம்ம நெபுலால பண்ண முடியும். ஸோ இது எப்படி நம்ம நெபுலா ஹவார்டை செய்ய வச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உன்னோட பார் லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி ஃபைனலா அப்படியே செய்ய வச்சுட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு ஆர்மி மாதிரி கன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ண போறாங்க நம்ம நெபுலா. அவங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆபீஸ்க்கு போய் பயங்கரமா நம்ம நெபுலா எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஷீல்டு ஓபன் ஆக போது ஏய் நாங்க ஷீல்டை ஓபன் பண்ணிட்டோம், அவ்வளவுதான் உங்க கதெல்லாம் முடிச்சு ஒழுங்கு மரியாதை எங்க டீம்ல வந்து சேர்ந்துக்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஏய் நான் உங்க டீம்ல எல்லாம் வரப்போறது இல்லடா, இப்போ நீங்க தான் என் டீமுக்கு வருவீங்க, கிட்டத்தட்ட உங்க கதையே முடிஞ்சு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அங்க ஷீல்டு ஓபன் ஆயிட்டு இருக்கு. ஓகே ஷீல்டு ஓபன் ஆயிட்டு இருக்கு நம்ம போலாம்னு சொல்லி ரோடினோட ஸ்பேஸ் உள்ள வரும்போது டக்குன்னு ஷீல்டு மூடுது. அப்போ நடுவுல சிக்கிக்கிட்ட ரோடினோட ஷிப் சுக்கு நூறா நொறுங்கி அதுல ரோடினுமே இறந்து போயிறாரு. இதை பார்த்து உங்களுக்கு பயங்கரமான சாக்கு. உங்களை நான் நம்பவே நினைச்சீங்களா, நீங்க இப்படி எல்லாம் பேசும்போதே எனக்கு ஒரு டவுட், என்னடா நோவா பிரைம் வந்து சட்டத்தை தான் பாதுகாக்கணும், சட்டம் தான் எல்லாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம், இப்ப திடீர்னு சட்டத்தெல்லாம் விட்டுட்டு என்ன வேணா பண்ணு ஜாண்டாரை காப்பாத்துறதுக்காக அப்படின்ற மாதிரி கொஞ்சம் இறங்கலாம் பேசுறாங்களே. அப்பயே எனக்கு ஒரு மேல டவுட் வந்தது, அதனால தான் எதுக்கும் இருக்கட்டும்னு பேக்கப் காப்பி வச்சிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான பேட்டிலே ஏற்படுது. அங்க இருக்கக்கூடிய அடியாள்கள் எல்லாரையும் பாத்தீங்கன்னா நெபுலாவோட ஃப்ரெண்ட்ஸான கார் நம்ம குரூட் இது மட்டும் இல்லாம ஹவார்ட் டாக்ஸ் அவங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டு அவங்கள வந்து பாதுகாக்கிறாங்க. இங்க நம்ம நெபுலா நோவா பிரைமோட ஃபைட் பண்ணிட்டு அவங்கள ஒரு கிளிஃப்ல வந்து தொங்க விட்டாங்க. ஸோ கையை கொடுத்து வா நான் உன்னை காப்பாத்துறேன், ஆனா உன்னை நான் பிரிசன்ல போட்டுருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க இவங்களை சுட வரும்போது கையை ஓங்கி அவங்களே கீழே விழுந்து இறந்துடுறாங்க. ஸோ வானத்தை பாக்குறாங்க. இப்போ நம்ம ரோடினும் இல்ல ஷீல்டை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீல்டை ஓபன் பண்றாங்க. அங்க ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு ஜாண்டார்ல சன்லைட் படுது. நம்ம ஹார்வர்ட் டக் வந்து என்னோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிட மாட்டே அப்படின்ற மாதிரி கேட்டு அதெல்லாம் பண்ண மாட்டேன் போ போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நெபுலா மாசா சொல்றாங்க. இங்க அவங்கள சுத்தி இருந்தக்கூடிய எல்லா எதிரிகளையும் நெபுலா டிஃபீட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜாண்டார்லையும்
இதுலயும் ஒரு மெயின் ஹெட் இல்ல. டெஃபினட்டா ஜாண்டாருக்கு ஒரு நல்ல லீடரா நெபியூலா இருப்பாங்க இதுக்கப்புறம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நெபியூலா கொடுக்குறாங்க. ஸோ இதோட இந்த ஒரு வாட் இஃப் எபிசோட் 1 முடிஞ்சிருக்கு. உண்மையிலே செம டார்க்கா ப்ரூட்டலா வேற மாதிரி இருந்தது. ஒரு அனிமேஷன்ல இவ்வளோ டார்க் டோன்ல அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து புஷ் பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. பட் இதுல செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஹோப்ஃபுல்லி இதே ஸ்டைல அப்கமிங் எபிசோட்ஸ் இருந்தாலும் இன்னும் நல்லா தான் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எபிசோட் 1 பார்த்துட்டோம். அடுத்ததா வாட் இஃப் சீசன் 2 எபிசோட் 2ல நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.